கண்ணப்ப நாயனாரின் வரலாறு பக்தி இலக்கியங்களில் மிகவும் உருக்கமான ஒன்றாகும். 63 நாயன்மார்களில் ஒருவரான இவரது கதையை 1. இளமை பருவம். திண்ணன். கண்ணப்பரின் இயற்பெயர் திண்ணன். இவர் ஆந்திர மாநிலம் பொத்தப்பி நாட்டில் உள்ள உடுப்பூர் என்ற ஊரில் வேடர் குலத்தலைவனான நாகன் மற்றும் தத்தை இணையருக்கு மகனாக பிறந்தார். வேட்டை தொழிலில் மிகச் சிறந்த வீரராக விளங்கியதால் இவருக்கு திண்ணன் வலிமையானவர் என்று பெயர் வந்தது. 2. காலத்திநாதரை சந்தித்தல். ஒருமுறை திண்ணன் தனது நண்பர்களான காடன் மற்றும் நாணனுடன் வேட்டைக்குச் சென்றபோது காளஹஸ்தி மலையில் உள்ள சிவலிங்கத்தை கண்டார். அந்த லிங்கத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்குள் எல்லையற்ற பக்தி பிறந்தது. இறைவனுக்கு பசிக்குமே என்று கருதி தான் வேட்டையாடிய பன்றி இறைச்சியை சுவை பார்த்து அதில் சுவையான பகுதியை மட்டும் சிவனுக்கு படைக்கத் தொடங்கினார். 3. விசித்திரமான வழிபாடு. சாஸ்திர முறைகள் தெரியாத திண்ணன் தனது அன்பினால் பின்வரும் முறைகளில் சிவனை வழிபட்டார். மஞ்சன நீர். பொன்முகலி ஆற்றிலிருந்து நீரை கொண்டுவர கையில் பாத்திரம் இல்லாததால் தன் வாயில் நீரை சுமந்து வந்து லிங்கத்தின் மீது உமிழ்ந்து அபிஷேகம் செய்தார். அலங்காரம். காட்டில் கிடைத்த மலர்களை தனது தலையில் செருகி வந்து லிங்கத்தின் மேல் சூட்டினார். நிவேதனம். சுவைத்து தேர்ந்தெடுத்த மாமிசத்தை பன்றி இறைச்சி அன்போடு படைத்தார். 4. சிவகோசரியாரின் வருத்தம். அங்கு முறைப்படி பூஜை செய்யும் அந்தனர் சிவகோசரியார் லிங்கத்தின் மீது மாமிசம் இருப்பதை கண்டு வருந்தினார். சிவபெருமான் அவருக்கு திண்ணனின் பக்தியை உணர்த்த விரும்பினார். சிவகோசரியாரிடம் நாளை நீ மறைந்திருந்து பார், அவன் அன்பை புரிந்து கொள்வாய் என்று அசரீரியாக கூறினார். 5. கண்ணை கொடுத்த கண்ணப்பர். அடுத்த நாள் திண்ணன் லிங்கத்தின் அருகே வந்தபோது சிவலிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து இரத்தம் வழிவதை கண்டார். பதறிப்போன திண்ணன் மூலிகைகளை போட்டு பார்த்தும் இரத்தம் நிற்கவில்லை. உடனே ஊனுக்கு ஊன் என்ற பழமொழிப்படி தனது அம்பால் தனது வலது கண்ணை தோண்டி லிங்கத்தின் கண்ணில் பொருத்தினார். இரத்தம் நின்றது. சிறிது நேரத்தில் லிங்கத்தின் இடது கண்ணிலிருந்தும் இரத்தம் வடிய தொடங்கியது. திண்ணன் சற்றும் தயங்காமல் தனது இடது கண்ணையும் தோண்டி எடுக்க முடிவெடுத்தார். ஆனால் 2 கண்களும் இல்லையென்றால் லிங்கத்தின் கண்ணை எங்கே பொருத்துவது என்று அடையாளம் தெரியாது என்பதால் தனது கால் பெருவிரலை லிங்கத்தின் இடது கண் இருந்த இடத்தில் அடையாளமாக வைத்துக்கொண்டு தனது மற்றொரு கண்ணை தோண்ட துணிந்தார். 6. முக்தி பெறுதல். திண்ணனின் ஈடு இணையற்ற பக்தியைக் கண்டு உருகிய சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று தடுத்தார். அவரது கைகளை பிடித்து தடுத்து அவருக்கு மீண்டும் 2 கண்களையும் அருளினார். அன்றிலிருந்து அவர் கண்ணப்பர் என்று அழைக்கப்படலானார். சிவபெருமான் அவருக்கு தனது வலதுபுறத்திலேயே வீற்றிருக்கும் பேற்றை முக்தி வழங்கினார். குறிப்பு: இன்றும் காளஹஸ்தி கோவிலில் முதலில் கண்ணப்ப நாயனாருக்கு பூஜை நடந்த பின்னரே காளத்தீஸ்வரருக்கு பூஜை நடைபெறும் வழக்கமுள்ளது. ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிள் தென்னிந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். ஆந்திர மாநிலத்தில் சுவர்ணமுகி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோவிலின் சிறப்புகளை கீழே காணலாம். 1. பஞ்சபூத தலம். வாயு தலம். ஈசன் வீற்றிருக்கும் 5 முக்கிய பஞ்சபூத தலங்களில் ஸ்ரீகாளஹஸ்தி வாயு காற்று தலமாக கருதப்படுகிறது. இதற்குச் சான்றாக கோவிலின் கருவறைக்குள் காற்று நுழைய வழியில்லாத நிலையிலும் அங்குள்ள தீபம் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும். 2. பெயர் காரணம். ஸ்ரீகாளஹஸ்தி என்ற பெயர் 3 உயிரினங்களின் பெயரால் வந்தது. ஸ்ரீ சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வழிபட்டது. காள பாம்பு. நாகம் தன் மாணிக்க கல்லை வைத்து வழிபட்டது. ஹஸ்தி யானை தும்பிக்கையால் நீர் ஊற்றி லிங்கத்தை தூய்மை செய்தது. இவை 3ற்கும் இறைவன் மோட்சமளித்ததால் இப்பெயர் உருவானது. 3. ராகு கேது பரிகார தலம். இக்கோவில் தட்சிண கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ராகு மற்றும் கேது கிரகங்களின் தாக்கம் நீங்க ராகு கேது சர்ப்பதோஷ நிவர்த்தி பூசை செய்யப்படுகிறது. ஜாதகத்தில் தோஷமுள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். 4. கண்ணப்பர் வரலாறு. சிவபெருமானுக்கு தனது கண்ணையே பிடுங்கி அப்பிய திண்ணன் கண்ணப்பர் என்ற வேடன் மோட்சம் பெற்ற தலம் இதுவே. இவரது பக்தியை மெச்சிய இறைவன் அவரை தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார். 5. கட்டிடக்கலை சிறப்பு. இக்கோவில் பல்லவர், சோழர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. இதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. இங்குள்ள மூலவர் காளஹஸ்தீஸ்வரர், அம்பாள் ஞான பிரசூனாம்பிகை. குறிப்பு: இக்கோவிலில் கிரகண காலங்களில் கூட நடை அடைக்கப்படுவதில்லை. மாறாக கிரகணத்தின் போது சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் திருப்பதியிலிருந்து ஸ்ரீகாளஹஸ்தி கோவிலுக்கு விரைவில் ஷார்ட்கட் செல்ல விரும்பினால் அதற்கான சிறந்த வழிகள் இதோ. 1. மிக விரைவான வழி சாலை மார்க்கம். திருப்பதியிலிருந்து ஸ்ரீகாளஹஸ்தி சுமார் 36-40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பாதை: திருப்பதி வலதுபுறம் நோக்கிய அம்பு ஏர்பேடு, ஏர்பேடியு வலதுபுறம் நோக்கிய அம்பு ஸ்ரீகாளஹஸ்தி NH 71 வழியாக.
பயண நேரம் கார் அல்லது டாக்ஸியில் சென்றால் 45 முதல் 50 வரை நிமிடங்களில் சென்றுவிடலாம். பேருந்து திருப்பதி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாண்ட் ஒவ்வொரு 5 முதல் 10 வரை நிமிடத்திற்கும் பேருந்துகள் உள்ளன. இது சுமார் 1 மணி நேரம் எடுக்கும். 2. ரயில் மார்க்கம் குறைந்த நேரம். திருப்பதி அல்லது ரேணிகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து காளஹஸ்திக்கு செல்லும் ரயில்களில் சென்றால் மிக விரைவாக அடையலாம். பயண நேரம் சுமார் 30 முதல் 40 வரை நிமிடங்கள். முக்கிய ரயில்கள் கிருஷ்ணா எக்ஸ்பிரஸ், திருமலா எக்ஸ்பிரஸ் மற்றும் பல பயணிகள் ரயில்கள் பாசஞ்சர் ட்ரெயின்ஸ் அடிக்கடி உள்ளன. 3. கோவிலுக்குள் விரைவான தரிசனம் குவிக் தர்ஷன். கோவிலில் கூட்டமாக இருந்தால் நேரத்தை சேமிக்க கீழ்க்கண்டவற்றை தவிர்க்கலாம். தர்ம தரிசனம் இலவசம். இதற்கு 1 முதல் 3 மணி நேரம் வரை ஆகலாம். சிறப்பு தரிசனம் பெய்ட் தர்ஷன் 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தால் 30 முதல் 45 வரை நிமிடங்களில் மூலவரை தரிசித்து விடலாம். பரிகார பூசை. நீங்கள் ராகு கேது பூசை செய்ய விரும்பினால் அதிகாலை காலை 6 மணிக்கே சென்று விடுவது சிறந்தது. சிறு குறிப்பு: நீங்கள் திருப்பதி விமான நிலையத்திலிருந்து ரெனிகுண்டா ஏர்போர்ட் நேரடியாக செல்வதாக இருந்தால் அங்கிருந்து ஸ்ரீகாளஹஸ்தி வெறும் 25 கிலோமீட்டர் தான். 30 நிமிடங்களில் கோவிலை அடைந்து விடலாம்.